ஆச்சரியங்களும் சில நேரங்கள்ல தீமைகளும் நிறைஞ்சதுதான் வாழ்க்கை. காலையில நடைபயிற்சி செய்யறத நான் தவற விடுறதே இல்ல. வேலை செய்யறப்போ எனக்கு திடீர்னு நெஞ்சுவலி ஏற்பட்டது. நான் இதய நோய் டாக்டரை போய் சந்திச்சேன். இதயத்துல அடைப்புகள் இருக்கிறதால பைபாஸ் செய்யணும்னு அவர் சொல்லிட்டாரு. நான் உடனே என் நண்பர் மோகனை சந்திச்சேன். ஏன் ரொம்ப கவலையா இருக்கீங்க ரஞ்சன்? உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல மோகன். நான் ஆபீஸ்ல இருந்தப்ப எனக்கு திடீர்னு நெஞ்சுவலி ஏற்பட்டுச்சு. அதனால நான் டாக்டர் ஜான் கிட்ட போனேன். அவர் என்ன பைபாஸ் ஆபரேஷன் பண்ண சொல்லிருக்காரு. ஓ, இது வருத்தமான விஷயம்தான். ஆனா கவலைப்படாதீங்க. டாக்டர் ஜான் ரொம்ப புகழ்பெற்ற இதய நோய் டாக்டர். பல ஆபரேஷன்ஸை வெற்றிகரமா செஞ்சிருக்காரு. இல்ல மோகன், நான் ஆபரேஷனை பத்தி கவலையே படல. அந்த ஆபரேஷனை செஞ்சுக்கிறதுக்கு அதிகமா செலவாகுமே, அதை பத்தி தான் கவலைப்படுறேன். எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. கடந்த 6 வருஷமா 5 லட்சத்துக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வச்சிருக்கீங்க இல்லையா? அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? ஆனாலும் முதல்ல ஆபரேஷன் செலவை செஞ்சு அதுக்கப்புறம் தானே நான் அதை கிளைம் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி சொத்துக்களை வித்து பணமாக்கணும். அதுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஹெல்த் இன்சூரன்ஸ்ல பணம் செலுத்தும் போது கேஷ்லெஸ் முறை பத்தி உங்களுக்கு தெரியாதா? உங்க பாலிசி ஆவணங்களை பாருங்க. உங்ககிட்ட அடையாள அட்டை இருக்குமே. கேஷ்லெஸ் சர்வீஸ்னா என்ன? கேஷ்லெஸ் சர்வீஸ்னா காப்பீட்டு உறுதியாளரால் வழங்கப்படும் ஒரு சிறப்பான சேவை. இது மூலமா மருத்துவமனையிலிருந்து குணமடைந்து வெளியேறும் போது மருத்துவ செலவுகளை நாம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. சில செயல்முறைகளுக்கு பின் இந்த பணம் காப்பீட்டு நிறுவனத்தாலேயே நேரடியா வழங்கப்படும். ஓ அப்படியா? எனக்கு தெரியப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் என்ன? அவங்களால வழங்கப்பட்ட அடையாள அட்டையில உங்க டிபிஏ பற்றிய விவரங்கள் இருக்கும். டிபிஏ உடனே தொடர்பு கொள்ளுங்க. உங்ககிட்ட அடையாள அட்டை இல்லைன்னா காப்பீட்டு உறுதியாளர்களிடம் இருந்து பாஸ்போர்ட், நிரந்தர கணக்கு எண், வாக்காளர் அட்டை மற்றும் பாலிசி எண் ஆகியவற்றின் அடிப்படையில் கேஷ்லெஸ் வசதியை செயல்படுத்த முடியும். ஆனா டிபிஏவினுடைய நெட்வொர்க் மருத்துவமனைகளில் மட்டுமே இந்த பணமின்றி பெறும் வசதி அனுமதிக்கப்படுது. இந்த முக்கியமான விஷயத்தை உங்களோட கவனத்துல நீங்க வச்சுக்கணும். கிளை மருத்துவமனைகள் என்பது பணமின்றி பெறும் வசதி சேவையை வழங்குவதற்காக ஒரு சில குறிப்பிட்ட டிபிஏவுடன் ஒப்பந்தம் செய்துள்ள மருத்துவமனைகளாகும். அதனால நான் உடனே டிபியோட தொடர்பு கொண்டு அதோட கிளை மருத்துவமனைகளை பத்தின விவரத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மருத்துவமனையோட உதவி மையத்தை அணுகுங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி நடந்துக்காங்க. எனக்கு ஆபரேஷனும் வெற்றிகரமா முடிஞ்சது. மோகன் என்ன பார்க்க வந்தாரு. உங்களை மீண்டும் பழைய நிலையில பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மோகன், ஹெல்த் இன்சூரன்ஸ்ல பணமின்றி பெறும் கோரிக்கையை சரியான நேரத்துல எனக்கு தெரிவிச்சதுக்கு நான் உங்களுக்கு என்னைக்குமே நன்றியுள்ளவனா இருப்பேன். ஆனா எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்கு. நெருக்கடி நிலையில வேற மருத்துவமனையில சேர்ந்துட்டா அப்ப என்ன செய்யறது? விபத்து, மாரடைப்பு போன்ற நேரங்கள்ல முன்கூட்டியே டிபிஏவை அணுக நேரம் இல்லாத நேரத்துல இந்த சேவையை எப்படி பெறுறது? இன்சூர்ட் நோயாளிய மருத்துவமனையில சேர்த்துட்டு குடும்ப நபர்கள் டிபிஏவை தொடர்பு கொள்ளலாம். அல்லது மருத்துவமனையோட உதவி மையத்தை அணுகி பணமின்றி பெறும் வசதிக்கான அடையாள அட்டை விவரங்களை கொடுப்பதன் மூலம் டிபிஏவின் உதவியை நாடலாம். மறந்து விடாதீர்கள், பெரும்பாலான ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிகளில் பணமின்றி பெறும் வசதி வழங்கப்படுகிறது. அதற்கு தேவையான செயல்முறைகளுக்கும் ஆவணங்களுக்கும் உங்களை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள்.